அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். தர்மபுரி பகுதியை சேர்ந்த தொப்பூர் பகுதியில் இவ்வளவு எழுச்சியாக இந்த கொடும் வெயிலிலும் நீங்க எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். செயல் வீரர்கள் கூட்டம் இல்லையா? அதாவது எல்லாருமே அனைத்து கட்சி நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பான எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களின் நிர்வாகிகளும், ஐஜேகே அவர்களின் நிர்வாகிகளும், ஏசி சண்முகம் அண்ணா அவர்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் இங்கு கூடியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் களம் காண்கின்றேன். உங்கள் அனைவருடைய ஆதரவையும் இன்று நான் கேட்டு பெறுவதற்காக வந்திருக்கிறேன். நான் சொல்வதற்கு முன்னாடியே நீங்கெல்லாம் இங்க அவ்வளவு தயாராக அந்த விஷயத்தை தான் சொல்லிருக்கீங்க. நம்மளுடைய அண்ணன் இங்க பிரகாசம் அண்ணனா இருக்கட்டும், சரவணன் அண்ணனா இருக்கட்டும், நம்மளுடைய எம்எல்ஏ அண்ணன் பின்னாடி எல்லாருமே இருக்காங்க சகோதரர்கள். அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சொன்னாங்க, தொப்பூர் கணவாய் பத்தி. தொப்பூர் கணவாய்ன்றது எவ்வளவு முக்கியமான பகுதி இல்லையா? இதுதான் நம்மளுடைய இது வழியாதான் நம்ம எல்லாம் வெளியூருக்கு போவோம். படிக்கிறதுக்கு போறோமா, பள்ளிக்கூடமோ கல்லூரியா இருக்கட்டும், வேலைக்கா இருக்கட்டும், கல்யாணத்துக்கா இருக்கட்டும், சொந்தக்காரங்க வீடு எல்லாத்துக்கும் அந்த வழியா தான் போறோம். ஆனா அந்த கணவாயில அத்தனை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப வருஷமா. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு இல்ல. தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் எல்லாம் டெல்லிக்கு அனுப்புனாங்க. டெல்லியில போயிட்டு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து, போக்குவரத்துறை அமைச்சரான நம்மளுடைய மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களையும் சந்தித்து, இதுக்கு ஃபண்ட் இருந்தா தானே பண்ண முடியும், காசு எல்லாம் பண்ண முடியுமா? இது ஒரு சின்ன ஃபண்ட். இப்ப தமிழ்நாட்டுல கேட்டிருந்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொடுத்திருப்பாங்களா? கொடுத்ததுக்கு வாய்ப்பே இல்ல. தர்மபுரியை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. என்னைக்காவது கவலை இருக்குதா? கிடையவே கிடையாது. தர்மபுரி பாலைவனமாக ஆகிவிட்டது. தண்ணியே கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. வர வழியில பாருங்க, பனைமரம் காஞ்சி கிடக்கு. பனைமரம் காய்ந்து விட்டால் என்ன அர்த்தம்? மண்ணுல கூட தண்ணி இல்லன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தண்ணியே இல்லாத மாவட்டமாக ஆக்கி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது சாலைக்கு யாராவது கொடுப்பாங்களா? அதுவும் 1000 கோடி, கிட்டத்தட்ட 940 கோடி ரூபாய்களை இதற்காக ஒதுக்கி இன்றைக்கு இந்த மேம்பாலம், உயர்மட்ட மேம்பாலம், அது எவ்வளவு பெரிய பெரிய தூணு பாத்தீங்களா? பெரிய பெரிய தூணு. அதுவே ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த ஒரு தூணும் உயரத்துல கட்டிட்டு இருக்கிறாங்க. எதற்கு? மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களும், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சிகள் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். செயல் வீரர்கள் கூட்டம் என்றால் என்னது? இந்த விஷயத்த உங்க ஊர்ல நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதை நீங்க சொல்லணும். இந்த கணவாய் திட்டத்தை கொண்டு வந்தது மாம்பழ கட்சி தான். நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளை தான் இந்த மேம்பாலத்தை கொண்டு வராங்க. நம்ம உயிரை காப்பாத்தினாங்க அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரணும், சொல்லணும். 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். மருத்துவர் அன்புமணி தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது 108 ஆம்புலன்ஸ். அது என்ன திட்டம்? பெண்களின் உயிரையும் குழந்தைகளின் உயிரையும், சாலை விபத்தில் படுகாயமடைந்தால் அவர்களின் உயிரையும் காப்பாற்றக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் திட்டம் அதற்கு முன்னாடி இருந்ததா இந்தியாவில? இந்தியா முழுக்க கிடையாது. அவர் தான் அதை கொண்டு வரார். எப்ப? 2005. இதையெல்லாம் கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். சேர்த்தாதான் அவங்களுக்கு ஓஹோ இந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் கொடுக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது, அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை அவங்க எடுப்பாங்க. நீங்க விஷயம் தெரிஞ்சவங்க, நீங்க போய் அங்க சொல்லுங்க. சொல்லி அவங்க கிட்ட மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்க வேண்டும். ஏனென்றால் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நம்ம உள்ள போறோமோ, கண்டிப்பாக மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சி அமையும். அப்பொழுது தண்ணீர் பிரச்சனையே தீர்த்து வைக்கப்படும். ஏன்னா விவசாயத்துக்கு முன்னுரிமை தர வேண்டும். தண்ணியே கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஒரு 1000 கோடியோ 1 கோடி இருந்தா நம்மளுடைய தண்ணீர் பிரச்சனை, இந்த உபரி நீர் திட்டத்தை மறுபடி கொண்டு வந்துடலாம்.
திருப்பி கொண்டு வந்தா நல்ல குடிப்பதற்கு நல்ல தண்ணி, விவசாயத்திற்கு நல்ல தண்ணி, ஆடு மாடுகளுக்கு நல்ல தண்ணி. இன்னைக்கு தண்ணியே கிடையாது, தண்ணி இல்லாத ஒரு நிலைமை. இதெல்லாம் இருந்தா நம்ம பசங்க வெளில போவாங்களா? நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும். எங்கன்னா போகுமா? ஏதாவது ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்ப எந்த நம்ம வீட்டுல நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருக்கோமா? கிடையவே கிடையாது. எல்லாரும் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எதுக்கு? இங்க வேலை இல்ல. ஏன் நம்ம ஊர்ல விவசாயம் நல்லா இருந்தா வேலை செய்ய போறாங்க. ஒரு தொழிற்சாலை இருக்கு, சிப்காட்டுக்கு எத்தனை முறை தான் திறப்பு விழா நடத்துவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே எடப்பாடியார் திறப்பு விழா நடத்திட்டார். அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வந்தது, மறுபடியும் ஒரு திறப்பு விழா நடத்துறாங்க. சிப்காட்டை கொண்டு வாங்க, அங்க தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க. அதை பற்றி எல்லாம் கவலையே இல்ல. அதனால மறுபடி நாம் இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றி அடைகின்றோம். சிப்காட் போன்ற தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நம் இளம் தலைமுறையினருக்கு நல்ல வேலை கொடுக்கணும். நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து போதை இல்லாத தமிழகத்தை கொண்டு வந்து வளம் மிக்க நீர்வளம் நிலவளம் மிக்க தர்மபுரி மாவட்டத்தை மறுபடியும் உயிர் கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம். அதற்காக நம்ம எல்லாம் ஒன்னா உழைக்கணும். இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் இல்ல. தர்மபுரி மாவட்டத்துக்கு எது நல்லது? நம்ம தண்ணீர் கொண்டு வர வேண்டும், விவசாயத்துக்கு முன்னுரிமை தர வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, படிப்பு வேண்டும். இதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் தர்மபுரி மாவட்ட சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நான் இன்று மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். எனக்கு உங்களுடைய ஆதரவை திரட்டி தாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, இவ்வளவு பேரும் இன்னைக்கு வந்து கூடியிருக்கிறீங்க. இன்னைக்கு நான் வரும்போதே ஒரு பெரியவர் சொன்னாரு, ஐயோ நான் வெயில்ல உனக்காக 1 மணி நேரம் நிக்கிறேமா அப்படின்னு. நாங்களும் வெயில உங்களுக்காக நிக்க தயாராக இருக்கின்றோம். அதுதான் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்க வெயில்ல நிக்க கூடாதுன்னு, நல்லா இருக்கணும்னு தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை நீங்க வெயில்ல நிக்க கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். தரம் ஒழுக்கமான நல்ல சுகாதாரமான வளமான வாழ்க்கை நம் குழந்தைகளுக்கும் நம்முடைய பெண்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதற்காக அயராது எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபடுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை இங்கு அள்ளித்தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டு, மாம்பழம் சின்னத்தில் உங்களை எல்லாம் வாக்களிக்குமாறும் நீங்க இன்னொருத்தரிடம் போய் அதை சேகரித்து சொல்லுமாறும் உங்க வீட்டு பொண்ணா என்ன நினைச்சு ஏற்றுக்கொண்டு இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் ஒற்றுமையோடு எதிர்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.